Good evening to all. Now we are discussed to our 10th syllabus in biobotany. Heading வந்து பார்த்தீங்கன்னா plant anatomy and plant physiology. Plant anatomyனா தாவரத்தின் உள்ளமைப்பியல் பேர். And plant physiologyனா தாவரத்தின் செயல்பாடுகள். அப்போ நம்ம இந்த லெசனில் என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தின் உள் அமைப்பையும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் பார்க்க போகிறோம். அதான் பிளான் அனாட்டமி அண்டு பிளான் பிசியாலஜி. சரிங்களா? ஃபஸ்ட்டு இங்கே வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு பேராக இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொன்னால் அறிமுகம் என்னன்னு பாருங்கள். இந்த பிளான்ஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் வேரிங் டிகிரி ஆஃப் ஆர்கனைசேஷன். வேரிங் டிகிரிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா பிளான்ஸ் வந்து பல்வேறு கட்டமைப்பு கொண்டது. அதாவது பல்வேறு கட்டமைப்புனா அதோட கட்டமைப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஆட்டம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு மாலிகுல்ஸ். ஆட்டம்ஸ்னு சொன்னால் பல அணுக்கள் ஒன்றாக இணைந்து எதாக மாறும் பார்த்தீங்கன்னா மாலிகுலாக மாறும். அதேமாதிரி மாலிகுல்ஸ்லாம் ஒன்றாக இணைந்து ஆர்கனல்ஸாக மாறும். ஆர்கனல்ஸ் இன்ட்டு எதாக மாறுதுன்னா செல்லாக மாறும். அந்த செல்ஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து டிஷ்யூவாக மாறும். அந்த குரூப் ஆஃப் டிஷ்யூ வந்து ஆர்கனாக மாறும். அப்போ ஆட்டம்ஸ் வந்து எதாக மாறுதுன்னா ஆர்கனைஸ்டாக மாறுது. ஆட்டம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்ட்டு மாலிகுல்ஸாக வரும். அந்த ஆட்டம்ஸ்லாம் ஒன்றாக இணைந்து மாலிகுலாக மாறுது. அந்த மாலிகுல்ஸ்லாம் ஒன்றாக இணைந்து ஆர்கனல்ஸாக மாறுது. ஆர்கனல்ஸ்லாம் வந்து ஒன்றாக இணைந்து செல்ஸாக மாறுது. அந்த செல்ஸ் ஒன்றாக இணைந்து டிஷ்யூவாக மாறுது. அண்டு டிஷ்யூவெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக இணைஞ்சு ஆர்கனாக மாறுது. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு வந்து தாவரத்தின் உள்ளமைப்பை பற்றி, அதாவது உள்ளமைப்பு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பை இங்கிலீஷ் பிசிஷியன் சொல்லக்கூடிய நெக்மியாக் குரு. இவர் தான் தாவரத்தின் உள்ளமைப்பை முதலாக வெளியிட்டவர். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். தாவரத்தின் உள்ளமைப்பு he is known as father of plant anatomy. அதனால தான் இவர் வந்து உள்ளமைப்பியலின் தந்தை. இவர் தான் இது உள்ளமைப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிளான்ட் அனாட்டமி சொல்லக்கூடியது கிரீக் வேர்ட்ஸில் அனான்னா அஸ் அண்டர், அதாவது அஸ் அண்டர்னு சொல்லி, டெமின்னு சொன்னால் டு கட், இது கூட ஒன்றா கேட்கலாம். ஆனால் மீன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. என்னது அஸ் அண்டர், டெமின்னா கட்டுன்றது. அதாவது ஒரு தாவரத்தை கட் பண்ணி அந்த உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் உடைய அமைப்பை பற்றி படிக்கிறது. அதுதான் உள்ளமைப்பு. பிளான் அனாட்டமினா என்ன? அனாட்டமினா என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவரத்துடைய தண்டையோ இல்லை வேரையோ இல்லை இலையையோ வந்து கட் பண்ணி அந்த உள்ள வந்து ஒவ்வொரு செல்லுடைய அமைப்பை பற்றி படிக்கிறது தான், அமைப்பையும் அதனுடைய செயல்பாட்டையும் படிக்கிறது தான் அந்த பிளான் அனாட்டமி சொல்லியது. பாருங்க, அடுத்து the study of internal structure of plants is you have learned, you have already studied the different kinds of tissues in 11th standard. நீ ஏற்கனவே வந்து பல்வேறு திசுக்களை பற்றி நீ 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்ப. இந்த லெசனில் வந்து யூ வில் ஸ்டடி அபவுட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூஸ். அது இதில் வந்து என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் திசுக்களின் உள்ளமைப்பியல், அடுத்து ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை அண்டு ரெஸ்பிரேஷன், இதை பற்றி படிக்க போகிறோம். அப்போ இந்த லெசனில் என்ன அப்படின்னா திசுக்களின் அமைப்பு, போட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். போட்டோசிந்தசிஸ்னா ஒளிச்சேர்க்கை, அண்ட் ரெஸ்பிரேஷனா சுவாசத்தில், இதை பற்றி நீ படிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ. இது வந்து டிஷ்யூனா என்ன? டிஃபைன் டிஷ்யூ அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். டிஃபைன் டிஷ்யூன்னு ஒரு கொஸ்டின் 2 மார்க்கோட கேட்பாங்க. ஆனால் பாருங்கள், இது வந்து 2 மார்க் கொஸ்டின். The tissues are the group of cells that are similar or dissimilar. அதாவது ஒரு டிஷ்யூ குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் செல்ஸில் வந்து சிமிலராக இருக்கலாம் அல்லது டிசிமிலராக இருக்கலாம். செல்ஸ் வந்து சிமிலராக இருக்கலாம் அல்லது டிசிமிலராக இருக்கலாம். இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆரிஜின், அதனுடைய தோற்றத்திலும் அதனுடைய ஆரிஜின்லையும் சிமிலராகவும் இருக்கலாம் அல்லது டிசிமிலராக இருக்கலாம். பட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். இதுதான் முக்கிய சிமிலர் ஃபங்க்ஷன். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்.
அப்போ திசுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். அந்த குரூப் ஆஃப் செல்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரக்சர்லையும் சரி தோற்றத்துலையும் சரி ஒன்று சிமிலராக இருக்கலாம் அல்லது டிசிமிலராக இருக்கலாம். ஆனால் எல்லா செல்லுடைய ஃபங்க்ஷன் பெர்ஃபார்முடைய ஃபங்க்ஷன் வந்து சேமாக இருக்கும். எல்லா செல்லும் வந்து ஃபங்க்ஷன் வந்து சேமாக தான் இருக்க மாட்டாங்க. அப்போ டிஷ்யூன்றது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பாருங்க, பிளான்ட் டிஷ்யூ. பிளான்ட் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். பிளான்ட் டிஷ்யூ வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ, இன்னொன்று பெர்மனன்ட் டிஷ்யூ. மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூனா ஆக்க திசு என்று பெயர். ஆக்கம்னா உருவாக்கம், உருவாக்குவது, ஒரு ஸ்டெம்பை உருவாக்குறது, ஒரு லீஃபை உருவாக்குறது, ஒரு ஃப்ளாரை உருவாக்குறது, அப்படி ஒவ்வொரு ஆர்கனை உருவாக்கக்கூடிய டிஷ்யூ தானது மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூனால இன்னொரு பேர் வந்து டிவைடிங் செல்ஸ். இது வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ. இது வந்து வித்தவுட் டிவைடிங் செல்லாம். இது டிவைடிங் செல்ஸ், இது வித்தவுட் டிவைடிங் செல். ஓகேங்களா? அப்போ பிளான்ஸ் நம்ம 2 டைப் ஆஃப் டிஷ்யூ எது கேட்டாங்கன்னா இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதாவது மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இப்போ வந்து டிஷ்யூ சிஸ்டம் பார்க்க போகிறோம். டிஷ்யூ சிஸ்டம் அப்போ திசுக்களினுடைய சிஸ்டம் அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாக்ஸஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1875 இவர் தான் தாவரங்களுடைய டிஷ்யூ சிஸ்டத்தை முத கண்டுபிடிச்சார். அதை கண்டுபிடிச்சதால 3 டைப்ஸ்ன்னு இருக்குன்னு சொன்னது அறிமுகப்படுத்தி இவர் தான். அப்போ தாவரங்களுடைய டிஷ்யூ டைப் வந்து 3 டைப்பாக சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாக்ஸஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1875. இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் பாருங்க. 75. அப்போ சரி 3 டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா பார்த்தீங்கன்னா டெர்மல்னாலும் சரி எபிடெர்மல்னாலும் சரி அதுக்கு பேர் வந்து புறத்தோல், தாவர தண்டின் புறத்தோல். இப்போ வந்து ஒரு ஸ்டெம்பு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டெம்பில் வந்து தோல் இருக்கும். ஸ்டெம்பில் வந்து ஒரு தோல் இருக்குமா, ஸ்டெம்பில் தோல். இப்போ ஒரு ஸ்டெம்பு, இது ஒரு ஸ்டெம் வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டெம்பில் இருக்கக்கூடிய வெளிப்புறத்தோல் பாருங்க, இந்த வெளிப்புறத்தோல் தான் எபிடெர்மல். அதே மாதிரி ஒரு லீஃப் வச்சுக்கோங்க, இந்த லீஃபில் வந்து மேல் பகுதி கீழ்ப்பகுதி. இந்த லீஃபை வந்து இப்போ கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கட் பண்ணால் அப்படி இருக்கும். இதை லீஃப் வச்சுக்கோங்க. இதில் வந்து இது மேலே ஒரு புறத்தோல் இருக்குது, கீழே ஒரு புறத்தோல் இருக்குது. இது வந்து அப்பர் எபிடெர்மிஸ், இது வந்து லோயர் எபிடெர்மிஸ். இது வந்து எபிடெர்மிஸ் தான். அதை பற்றி படிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து டெர்மல் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் இருக்குது. அடுத்து கிரவுன் டிஷ்யூ சிஸ்டம், அடுத்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இந்த மாதிரி தாவரங்களில் 3 டிஷ்யூ சிஸ்டம் இருக்குது. அதாவது 3 டிஷ்யூ சிஸ்டம் இருக்குது. சரி, இங்கே என்ன சொல்லிக்கிங்க, பிளான்ஸில் வந்து 2 தான் இருக்குன்னு சொல்லிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபைடு, அதாவது ஒரு பிளான்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் தான் இருக்குது. அந்த 2 டைப் அமைந்துள்ள இடத்தை பொறுத்து அது 3ஆக பிரிக்கும். த ஃபங்க்ஷன் ஆஃப் டிஷ்யூ கிவன் அமைந்துள்ள இடத்தை பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டெர்மல் சொல்லிட்டேன். டெர்மல் சொல்லக்கூடிய இதே தண்டில் பாருங்களேன். இந்த தண்டில் வந்து வெளியிருக்கக்கூடிய இது பாருங்க, அது வெளியே அவுட்டர் லேயர், இது பூராமே டெர்மல் சிஸ்டம். அந்த தோலை பற்றி படிக்கிறது டெர்மல் சிஸ்டம், டிஷ்யூ சிஸ்டம். அடுத்து இந்த உள்ளுக்குள்ளே பாருங்க, அது இப்படி பரப்பளவு இருக்காங்க, பட்டமாக இருக்கா உள்ளுக்குள்ளே, அது பூராமே கிரவுன் டிஷ்யூ. அதுக்குள்ளே சென்ட்ரலில் வந்து வாஸ்குலர் காணப்படும். இந்த மாதிரி காணப்படும். இது வாஸ்குலர். அப்போ இது வாஸ்குலர் சொல்லும்போது வாஸ்குலர். அப்போ இது வந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டத்துக்கு அடுத்து இந்த எபிடெர்மலுக்கு 2 இடையில இருக்கிறது கிரவுண்டு. இது வந்து டெர்மல். ஓகேங்களா? இந்த மாதிரி பிளான்ஸில் வந்து 3 டிஷ்யூ சிஸ்டம் இருக்குது. 3 டிஷ்யூ சிஸ்டம் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, இப்போ டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இந்த 3 கேட்டகரி இருக்காங்க, அந்த 3 கேட்டகரி நம்ம பார்க்க போகிறோம். டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன? இது பாருங்க, இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் தான் இது பாருங்க. ஸ்டொமேட்டோ அண்டு எபிடெர்மல் அவுட்டர் க்ரோத்ஸ். அப்போ இது எபிடெர்மிஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமேட்டாவும் இருக்குது. ஸ்டொமேட்டானா இலைகள் இருக்குது. எபிடெர்மல் அவுட்டர் க்ரோத்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது அது வந்து வெளிப்புற வளர்ச்சி. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெம்பை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெம்பில் வந்து சில ஹேர் மாதிரி காணப்படும். அதுதான் அவுட்டர் க்ரோத். அதான் வந்து அவுட்டர் க்ரோத். பாருங்கள், எபிடெர்மிஸ் இஸ்
அவுட்டர் மோஸ்ட் லேயர். எபிடர்மிஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். அவுட்டர் மோஸ்ட் லேயர்னா ஒரு தண்டுடைய வெளிப்புறத்தோல்னு சொல்லலாம், அல்லது ஒரு ரூட்டோடைய வெளிப்புறத்தோல்னு சொல்லலாம், அல்லது ஒரு லீஃபோடைய வெளிப்புறத்தோல் தான் எபிடர்மிஸ் என்று அழைக்கப்படுகிறது. எபிடர்மிஸ்னா என்னன்னு கேட்டாங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி ஸ்டெம்னு சொன்னேன், அதே ஸ்டெம்மை பாருங்க எப்படி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெம் வந்து எப்படி இருக்கு, இந்த ஸ்டெம் வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க, இப்படி நம்ம பார்க்கலாம், ஸ்டெம்மை பார்க்கலாம், இந்த வட்டத்தை பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டெம் வந்து வட்டமாக இருக்குன்னா இதுக்கு பேர் தான் எபிடர்மிஸ். இதுக்கு பேர் தான் எபிடர்மிஸ் டிஸ் சிஸ்டம். இதை பற்றி படிக்கிறது. இந்த சென்டரில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்குலர். இங்கே வந்து என்னது வாஸ்குலர் சொல்லுவாங்க. வாஸ்குலர் என்ன இருக்கும் அப்படின்னா சைலம் ப்ளோயம். என்னது சைலம் ப்ளோயம். அப்போ இது வந்து வாஸ்குலர் டிஸ் சிஸ்டம். இந்த வாஸ்குலருக்கு இந்த எபிடர்மிஸ்க்கு இடைப்பட்ட பகுதி இருந்தது, அதுக்கு பேர் தான் கிரவுண்டு. அதுக்கு பேர் தான் கிரவுண்ட் டிஸ் சிஸ்டம். இப்போ நம்ம எதை பற்றி படிக்கலாம், அந்த வாஸ்குலர் பற்றி படிக்கலாம். அப்போ வாஸ்குலர் டிஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர். இந்த அவுட்டர் லேயர் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேராக இருக்கும். ஸ்டெம்பில் வந்து ஹேராக இருக்கும், சில இடங்கள் இருக்கலாம். இதுக்கு பேர் தான் அவுட்டர் எபிடர்மல் க்ரோத். அவுட்டர் எபிடர்மல் க்ரோத்னு பேர். ஆனால் அங்கங்கே வந்து துளைகள் காணப்படும். அந்த தண்டில் துளைகள் காணும். அந்த துளைகளுக்கு பேர் தான் ஸ்டொமேட்டா. அது ஸ்டொமேட்டான இளைய துளை சொல்லுவாங்க. ஸ்டொமேட்டா இளைய துளை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க, இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடர்மிஸ், ஸ்டொமேட்டா அண்டு எபிடர்மல் அவுட்டர் க்ளோத். எபிடர்மல் அவுட்டர் க்ளோத் மூணு காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எபிடர்மிஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். இட் ஹாஸ், அந்த எபிடர்மிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் மெனி ஸ்போர்ஸ் காணப்படும். மெனி ஸ்போர்ஸ்னால் சில துளைகள், நிறைய துளைகள் காணப்படும். ஆஸ் கால்டு ஸ்டொமேட்டா. அதுதான் அது ஸ்டொமேட்டா. அந்த துளைகளுக்கு பேர் தான் ஸ்டொமேட்டா என்று பெயர். பாருங்களேன். அடுத்து கியூட்டிக்கல் இஸ் பிரசன்ட் அண்ட் த அவுட்டர் வால் ஆஃப் த எபிடர்மிஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கியூட்டிக்கல் சொல்லக்கூடிய ஒரு லேயர் காணப்படுறது. அது எங்கன்னா ஆன் த அவுட்டர் வால் ஆஃப் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்க்கு மேலே ஒரு லேயர் காணப்படும். இப்போ நம்ம பார்க்கோமே, இது வந்து பார்த்தோமா, இந்த இதுதான் எபிடர்மிஸ் பார்த்தோமா இல்லையா, இதுக்கு மேலே ஒரு லேயர் காணப்படும், சுற்றி காணப்படும். அந்த லேயருக்கு பேர் தான் கியூட்டிக்கல்னு பேர். கியூட்டிக்கல் சொல்லக்கூடிய பேர். அந்த கியூட்டிக்கல் சொல்லக்கூடியது வந்து ஒரு வேக்ஸ் லேயர். வேக்ஸ்னா ஒரு மெழுகு போன்ற படம். வேக்ஸ் லேயர் ஒரு மெழுகு போன்ற படம், மெழுகு சொல்லுவாங்க. அது வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, சன்லைட் வந்து படும்பொழுது அந்த சன்லைட்டோடைய தாக்கத்தை, அதாவது சன்லைட்டோட ஹீட்டை வந்து குறைச்சி தான் உள்ள அனுப்பும். அப்படியே உள்ள அனுப்பாது, குறைச்சிருக்கும். நம்மளுக்கு எப்படி ஓசோன் லேயர் இருக்கா இல்லையா பூமிக்கு, அது மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கியூட்டிக்கல் லேயர் வந்து ஸ்டெம்லையும் லீஃப்லையும் காணப்படும். ஸ்டெம்லையும் லீஃபு ஃப்ளார்லையும் காணப்படும். அதாவது மண்ணுக்கு மேலே காணக்கூடிய தாவரத்தின் எல்லா பகுதிகளிலுமே இந்த கியூட்டிக்கல் காணப்படும். அதாவது எபிடர்மிஸ் எப்படி இருக்கோ அதுக்கு மேலே கண்டிப்பாக கியூட்டிக்கல் காணப்படும். இந்த கியூட்டிக்கல் காணப்படுதுன்னா அந்த கியூட்டிக்கல் சொல்லக்கூடியது வந்து வேக்ஸ் லேயர். அது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த சன்லைட் அதனுடைய தாக்கத்தை குறைச்சி தான் இந்த ஸ்டெம்புக்குள்ள அனுப்பும். அதுக்கு தான் அது கியூட்டிக்கல் பாருங்க. அடுத்து பாருங்க கியூட்டிக்கல். இந்த கியூட்டிக்கல் என்ன பண்ணும், அந்த கியூட்டிக்கல் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, செக் எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர். எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர்னா நீராவி போக்குவரத்துக்கு இது நீராவி போக்கை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுது. அதே மாதிரி ட்ரைகோம்ஸ் அண்டு ரூட் ஹேர்ஸ் ஆர் எபிடர்மல் க்ரோத், அவுட்டர் க்ரோத். அதாவது இதே எபிடர்மிஸில் வந்து என்ன காணப்படும்னா ட்ரைகோம்ஸும் காணப்படும். அதே நேரத்தில் எபிடர்மல் க்ரோத்தும் காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் எபிடர்மல் டிஷ்யூ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டிங்க என்ன பார்க்குறோம், எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் தான் பார்க்குறோம். எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் தான் பார்த்துக்கலாம். அதை அதனுடைய ஃபங்க்ஷன், எபிடர்மல் டிஷ்யூடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, எபிடர்மிஸ் ப்ரொடக்ட்ஸ் த இன்னர் டிஷ்யூ. எபிடர்மிஸ் ப்ரொடக்ட் இன்னர் டிஷ்யூனா ஒரு தாவரத்துடைய தண்டின் வெளிப்புறத்தோடு தான் எபிடர்மிஸ். அது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய டிஷ்யூகளை மூடி பதக்குது. அப்போ எபிடர்மல் டிஷ்யூ வந்து ப்ரொடக்ட் த இன்னர் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டொமேட்டா. அதில் வந்து ஸ்டொமேட்டா நிறைய காண சொன்னோமா இல்லையா, இலைகள் காணப்படல. அப்போ ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன். நீராவி போக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்க, அது ரூட் ஹேர் காணப்படுமா ஸ்டெம்பில், ரூட் ஹேர். இப்போ ஸ்டெம்பில் ரூட் ஹேர் காணப்படாது, ஒரு வேர் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் எபிடர்மிஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து லீஃப்லேயும் காணப்படுது, ஸ்டெம்லையும் காணப்படுது. அதே நேரத்தில் ஒரு ரூட் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரூட்டு, அந்த ரூட்லேயும் இருக்கக்கூடிய அவுட்டர் லேயருக்கு பேர் எபிடர்மிஸ் தான். அப்போ இதில் நிறைய ரூட் கேர் காணப்படுமா இல்லையா, இந்த ரூட் கேர். அந்த ரூட் கேர் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு மினரல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண பயன்படுத்த சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.